ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோம் மேக்கராக இருக்க நமக்கு சமைக்கிறது, துவைக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்னு சொல்லி இதுக்குள்ளேயே நம்மளே மறந்து போயிடுறோம். ஆனால் ஒரு சின்ன பழக்கம்தான் இது உங்கள் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்கிடுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது என்னன்னா அதான் டு டூ லிஸ்ட் எழுதுகிற ஹேபிட். நம்ம டேவை பிளான் பண்ணுற ஹேபிட். நம்ம உடம்பு டயர்டாகிறதுக்கு காரணம் வேலை மட்டும் இல்லை, நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கிற மென்டல் லோடும் தான் ஒரு ரீசன். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த பக்கம் குழந்த, இந்த பக்கம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு கிளப்பணும், என்ன சமைக்கலாம், என்ன முதல்ல செய்யலாம், என்ன வேலை பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நம்ம மூளையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு சில நேரம் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் நம்ம பயங்கரமாக டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் காலைல எந்திரிச்சோன்னே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுலேயே நம்ம ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். அதுலேயே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு ஓடியே போயிடும். இது எதுவுமே நடக்காமல் நல்ல பீஸ்ஃபுல்லாக மன அமைதியோடு இருக்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணணுங்க. இதுக்கு ஒரு சின்ன நோட் புக் போதும். இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம், எது நமக்கு முக்கியமான வேலை, எது அப்புறம் செய்யலாம், எங்கே போகணும் அப்படிங்கிறத எழுதுறது தான் டு டூ லிஸ்ட். ஃபஸ்ட்டு நான் டு டூ லிஸ்ட் எழுதுறனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதை எப்படி எழுதணுங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிளானிங்கே இல்லாத நாள் அப்படிங்கிறது நேரம் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம், நடுவில் வேறு வேலை நினைவுக்கு வந்துடும். அதுக்குள்ளே ஃபோனை எடுப்போம், அதுக்குள்ளே கிச்சன் போவோம், அதுக்குள்ளே குழந்தைங்கள பார்ப்போம். நாள் முழுக்க பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரொடெக்டிவாக இருந்த மாதிரி எந்த ஃபீலுமே இருக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் என்ன செய்யலாம், என்ன சமைக்கலாம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்குங்க. அதனால் அன்னெசரியான கன்ஃபியூஷன் நமக்கு குறையும். மைண்டில் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பில்லு, க்ராசரி, ஸ்கூல் வேலை, வீட்டுக்கு என்ன தேவை, இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மைண்டுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு எது முக்கியம் இல்லைங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு மன அமைதி கிடைக்கும். நான் உங்களை எதில் எழுத சொல்ல ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அது நோட்டு பெயினாக தாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப மன அமைதியை கொடுக்கும். நீங்கள் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுவுமே ஃபோன் நோண்டுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு மைண்டில் பெருசாக ரிஜிஸ்டர் ஆகாது. இதோட பெனிஃபிட் என்னன்னா சில நேரம் முக்கியமான வேலை நமக்கு மறந்து போயிடும். ஒரு இபி பில் கட்டுறதா இருக்கலாம், ஸ்கூலில் ஒரு மீட்டிங் இருக்கும், மருந்து வாங்குறதா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். ஆனால் இந்த மாதிரி லிஸ்ட் எழுதுகிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. முக்கியமான எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஒரே நாளில் மொத்த வீட்டையும் பர்ஃபெக்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக கில்ட்டாகவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. டெய்லி சின்னதாக டிவைட் பண்ணி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக ஆர்கனைஸ்டான வீடாக நம்ம வீடும் ஆகிடும். அதுக்கு தேவை பிளானிங். அந்த பிளானிங் பிரகாரம் நம்மளும் வேலையெல்லாம் முடிக்கிறது தான். நிறைய ஹோம் மேக்கருக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கான நேரமே கிடைக்கல. ஆனால் உண்மையிலே டைம் இல்லையா, அல்ல நம்ம பிளான் பண்ணுறது இல்லையா நமக்காக. சில நேரம் சின்ன டாஸ்க்கு கூட ஆர்கனைஸ் பண்ணிட்டா 10 நிமிஷம் போதும், ஸ்கின் கேருக்கு டைம் கிடைக்கும். டீ குடிக்க காமாக நம்மளால் உட்கார முடியும், தொழுக முடியும், ஓத முடியும், நடக்க முடியும். இதுக்குமே நேரம் கிடைக்கும். ஆனால் நம்ம அந்த நேரம் இல்லைன்னு நேரத்து மேலே குறை சொல்கிறோம். யார் மேலே தப்பு? நம்ம மேலே தானே. அந்த நாளோட முடிவில் அந்த டு டூ லிஸ்ட்டை பார்த்தா நம்ம என்னென்ன வேலைலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீலிங்கை கொடுக்கும். குக்கிங்கை முடிச்சிட்டேன், குழந்தைங்களோட வேலையை முடிச்சிட்டேன், ஹவுஸையும் க்ளீன் பண்ணிட்டேன், இவ்வளோ நாளாக இதை பண்ணாமல் விட்டுட்டேனேன்னு உங்களுக்கே தோணும். ஒரு சின்ன விஷயம் கூட, அச்சீவ்மெண்ட்ஸ் கூட கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஒரு ஆர்கனைஸ்டான ரொட்டீன் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை க்ரியேட் பண்ணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு சிம்பிள் பிளானிங், ஒரு சிம்பிள் ரொட்டீன், ஒரு சிம்பிளான ஹேபிட், இதுவே நம்ம லைஃப்பை ரொம்ப காமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இப்போ எப்படி டு டூ லிஸ்ட் போடலாம் அப்படின்னு நான் போடுற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பவுமே டு டூ லிஸ்ட் எழுத ஆரம்பிக்கும் போது டேட் போட்டுக்கோங்க. நான் நாள் நைட்லேருந்து தான் எழுத ஆரம்பிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டேயோட டேட்டை போட்டு அது ஸ்கூல் டேவா இல்லை லீவ் டேவான்னு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீன் வந்து எழுத ஆரம்பிச்சிருவேன். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது, அதுலேருந்து கொஞ்சமாக சுடுதண்ணி குடிக்கிறது, ஒரு 30 நிமிஷம் வாக்கிங், இல்லைன்னா ஒரு 1000 ஸ்டெப்ஸ், அந்த மாதிரி நாள் நைட்டே இப்போ காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறனோ, கம்பு கூழா கேப்பக்கூழா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா காலையில் அரைச்சி குடிச்சிட்டா போதும். நமக்கு காலையில் சமைக்கிற வேலை ரொம்ப இருக்காது. இல்லை ஏதாவது சமைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். லஞ்சுக்கும் அப்படி தான், கொண்டக்கடலை ஊற போடணுமா பட்டாணி ஊற போடணுமா அதெல்லாம் நம்ம நைட்டே பிளான் பண்ணும்போது எது இருக்குது, இல்லை லஞ்சுக்கு நாளைக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ வந்து நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி டின்னர் லஞ்ச் எல்லாமே வந்து மறுநாள் செய்கிறத நாளே எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி வேலை டெய்லி துணி துவைக்கிற வேலை, துணி மடிக்கிற வேலை இருக்கும். ஒரு நாள் விட்டுட்டா கூட நமக்கு அது வந்து பெருசாயிரும். ஸோ அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால நான் டெய்லி எழுதிடுவேன். அதோட பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்களுமே அதில் நோட் பண்ணி வச்சுருவேன். எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட அதுலேயே நம்மளோட ஸ்கின் கேர் இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கனால டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும், ஒரு சின்ன ஃபேஸ் பேக் போடணும், உளுந்து வந்து அரைக்கணும் ஃபேஸ் பேக்குக்கு, களிக்கு அரைக்கணும், பாப்பாவுக்கு வந்து மாவு அரைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நான் மறந்துடுவேன்னு நினைக்கிற எல்லாத்தையுமே அதில் நோட் பண்ணிடுவேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் என்னோடய மன அமைதிக்காக நான் டெய்லி எழுதுறது என்ன அப்படின்னா, சைலண்ட்டாக இருக்கணும், யார்கிட்டையும் எந்த ஆர்கியூவும் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, யார் நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி A to Z எல்லாத்தையுமே எழுதி வச்சுருவேன். இது வந்து நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் தெரிஞ்சிச்சு. அதனால இப்போ வரைக்கும் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் போட்டு பிளான் பண்ணுவேன். இப்போ வந்து ஜஸ்ட் எழுதி வச்சாலே போதும், இந்த டயத்துக்கு இந்த வேலை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுறனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் போட்டுக்கோங்க, இந்த டைமில் இது பண்ணணுன்ட்டு. ஸ்டார்டிங்கில் டைம் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பழகிடும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு 5 நிமிஷத்தில் எழுதி முடிச்சுட்டு டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லாமே ஒரு பிளானிங் இமேஜ் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இமேஜ் ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.